என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் உளுந்தங்கஞ்சி செய்யலான் இருக்கிறேங்க. அதுக்கு நான் எப்படி செய்வனோ அந்த முறை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். கருப்பு உளுந்து 150 கிராம் எடுத்துருக்கிறேங்க. உடைக்காத உளுந்து, பொட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க, தோல் உளுந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் சிவப்பு கவுனி அரிசி ஒரு 100 கிராம் சிவப்பு கவுனி அரிசி, அதிகமாக வேண்டாங்க. பொட்டுக்கடலை அல்லது வறுகடலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். வெள்ளை எள்ளு, நீங்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை கருப்பு கல் எடுத்துக்கோங்க. இந்த எள்ளை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தம் பண்ணுங்க. இது நல்லா சுத்தமாக தான் இருக்குது, நான் சுத்தம் பண்ணிட்டேன். அதுமாரி முந்திரி ஒரு 10 முந்திரி, பாதாம் ஒரு 10 பாதாம் பருப்பு, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இந்த உளுந்தை சும்மா தண்ணியில் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு நம்ம வடிதட்டில் போட்டு வடிய வச்சிடலாங்க. இதை மட்டும்தான் கழுவணும், இதெல்லாம் நமக்கு கழுவு தேவையில்லை. நம்ம அரிசியெல்லாம் கழுவ வேண்டாம், உளுந்து மட்டும் கழுவுனா போதும். இந்த மாதிரி கழுவிட்டு சும்மா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு, ஏன்னா அது மண் தூசு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதுக்காக கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி வடிதட்டில் போட்டு அந்த தண்ணி வடிய விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அந்த தண்ணியெல்லாம் வழிஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். உளுந்து நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை உளுந்தை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வெயிலில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு நல்லா ட்ரை ஆயிருங்க. நான் நிழல்லே வச்சுட்டேன், நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது நல்லா இது வாசம் வர வரலும் வறுத்துடலாங்க. உளுந்தை கலர் அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகும், அது வரலும் நம்ம வறுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துணுங்க. இது கலர் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகிடணும், இந்த அளவு வறுக்கணும். இப்போ எடுத்துடலாங்க. இப்போ பொட்டுக்கள்லையும் 3 ஏலக்காய், நான் ஏலக்காய் சொல்ல மறந்துட்டுங்க, இப்போ போட்டுடலாம். இது அப்படியே லேசாக சூடு பண்ணால் போதும். அடுத்து இந்த சிவப்பு கவுனியை போட்டுக்கலாங்க. போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த சிவப்பு கவுனியை நல்லா வறுத்துக்கலாங்க, வாசம் வர வரலும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரிசி பொரிஞ்சு வந்துடணுங்க. இங்கே பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக இருக்குதா, பாருங்கள் பொரிஞ்சிருக்கு, தெரியுதா, நல்லா பொரிஞ்சு வந்துடணும். இப்போ நம்ம அரிசி எடுத்துடலாம். அடுத்து எள்ளு போட்டுக்கலாங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுக்கணும். இந்த மாதிரி எள்ளு பொரியணுங்க. பொரியிறப்ப நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாதாம் பருப்பும் முந்திரியும் போட்டுக்கலாங்க. பாதாம் பருப்பு முந்திரி நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களும் வறுத்தாச்சுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். இப்போ நல்லா நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. மிக்சி ட்ரை மிக்சியாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. நான் அரைச்சி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், எப்படி அரைக்குதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணுங்க. ரொம்ப மையா தேவையில்லை. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பரபரன்னு இப்படி அரைச்சிக்கணுங்க. ரொம்பவும் பரபரன்னு இல்லை, இந்த அளவு அரைச்சிக்கணும். இல்லை ரொம்ப கூழ் மாதிரி இது பண்ணி ரொம்ப இதை அரைச்சிட்டோம்னா கூழ் மாதிரி ஆயிரும். அதுக்கு இப்போ நம்ம அதை கொட்டி இந்த பவுடர் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் போட்டு வைக்கலாம். நல்லா மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி அந்த பொடி, அரைச்ச பொடி ஒரு 10 நிமிஷம் விட்டுருணுங்க, ஆற விட்டுருணுங்க. ஏன்னா மிக்சியில் அரைக்கிறோம் இல்லைங்களா, அது சூடாகும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது எப்போ கெட்டே போகாதுங்க. ஒரு 6 மாதத்துக்கு கெட்டே போகாது. நம்ம 6 மாதத்துக்கு தேவையான அளவு நம்ம வச்சுருக்கணுங்கிறது இல்லை. இது அப்பப்போ ஒரு 2 மாதத்துக்கு, 1 மாதத்துக்கு ஒரு முறை இது அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, கருப்பு உளுந்து, வெள்ளை எள்ளு, அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கால்சியம். இந்த பாதாம் பருப்பும் பிஸ்தா நம்ம விருப்பம்தான், போடுற மாதிரி இருந்தால் போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா அது போட்டால் பாதாம் பருப்பும் நமக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் முந்திரி ஒரு டேஸ்ட்டுக்காக அதுவும் சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ இன்னும் பாதாம் பருப்பு முந்திரி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பிஸ்தா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம்.
நம்ம டேஸ்ட்டுக்கு தான் நம்ம அதெல்லாம் போட்டு குடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் கலந்து குடித்தா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா வறுகடலை பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. வறுகடலை போட்டதை பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை சேர்க்கும்போது நமக்கு அல்சர் இருந்தால் கூட சரியாகுங்க. இந்த பொட்டுக்கடலைக்கு வந்து அவ்வளோ அல்சர் எடுக்கிற சக்தி இருக்குது. அதனால் அந்த பொட்டுக்கடலை போட்டாலும் அதுவும் ரொம்ப நல்லது தான். அப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டு நல்ல மணமாக இருக்கும். இது வந்து நீங்கள் காலையில் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கனாவே அது காலை உணவு சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் மாதிரிங்க. இதை நான் போடும்போது உங்ககிட்ட ஒரு வீடியோவாக காட்டுறேன். பால்லையும் போடலாம், சுடுதண்ணிலையும் போடலாம். அப்போ நான் காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. இந்த அளவுகளே நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம வளர்கிற குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20 நாள் அந்த மாதிரி வரும். அந்த அளவுக்கு வரும். இந்த அளவு போட்டாவே நம்ம இன்னும் தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.